மறுநாள் ஆகணும் இதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம் பார்த்தா கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு என் ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன்டா. நைட்டு 9 மணி ஆனோன்னா அவள் ஏதோ சீரியல் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிரான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு ஆகணும் ஆமாண்டா என் ஒய்ஃப் அப்படி தான் 9 மணி ஆயிரான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டில் ஒருத்தவன் இதே மாதிரி ஆல் ஃபேமிலியாக இருங்கடா, பொண்டாட்டி எது சொன்னாலும் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவங்களும் இன்னைக்கு நைட் நான் அவங்க வீட்டுக்கு வரோம் என்ன பண்ணுற பாப்பான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல செஞ்சிடறான். அன்றைக்கி நைட்டு இவங்களும் அவன் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தா அவளும் எப்போ போல் வேலை பார்த்துட்டு இருக்கா. 9 மணி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சேர் எடுத்து போட்டு சேனலை மாற்றி அந்த சீரியலையும் மாற்றிக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவனும் காஃபி இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அவட்ட உட்காந்து அந்த சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்கா. சீரியல் பார்க்குற அவசத்தில் அங்கே அயன் பண்ணி இருந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வச்சுட்டு வந்துட்டா. அது பொசுங்கி ஸ்மெல் வருது. அதை கூட கண்டுக்காமல் அவட்ட சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அவனும் டிவி ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டில் இருக்க பேட்டரியை கழட்டியும் தூக்கி போட்டுறான். கோமானவளும் பேட்டரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்துடுறான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் போய் காஃபி கேட்டேன்ல போய் காஃபி எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. போய் கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி அங்கே இருக்க டேபிளையும் எரிஞ்சிடறான். அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு பேட்டரியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு இருமா தாயேன்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி தேடிக்கிட்டு இருக்கான். வழியாக பேட்டரி கண்டுபிடிச்சி அந்த சீரியலையும் வச்சிடறான். அந்த சீரியலை பார்த்தாவ அவனும் செய்யாமல் போயிடுறான். இவனும் என் ஒய்ஃப்க்கு என்னமோ ஆச்சுறான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. மறுநாள் பார்த்தா 3 பேர் ஒய்ஃபும் எதுவுமே நடக்காத மாதிரி எப்போவும் போல அவன் மேலே அன்பாகவே இருக்காங்க. மறுநாள் நைட்டு இடிமின்னோட பயங்கரமாக இருக்குது. அவன் ஹஸ்பண்ட்ஸும் கரண்ட் போனால் நம்மளாம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு 9 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே கேபிள் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா இவனை மாதிரியே நிறைய பேர் 9 மணி ஆகணும்னா வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதனால் இவங்களும் மாயான்ற ஒரு மந்திரவாதியை பார்க்க கண்டிப்பாக போகிறாங்க. அவளும் இவங்களை பார்த்தோன்னா 9 மணி பையன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறான். இவங்களும் ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளும் இவங்க கையில் ஒரு மந்திர பேப்பரை கொடுத்துட்டு அதை 10 லட்சம் வாட்டி சொல்லணும்னு சொல்கிறா. இதை கேட்டு அவங்களும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. உடனே கூட வந்த அசிஸ்டண்ட்டும் 10,000 ஆகும்னு சொன்னோன்னா அவங்களும் 10,000 சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளும் உங்கள் 3 பேர் உயிர் போயிருன்னு சொன்னோன்னா அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த 10,000 கொடுக்கவும் செஞ்சுறாங்க. ஒரு லிக்யூடை கையில் கொடுத்துட்டு யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்க முடி அதில் போடவும் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா நைட்டு 9 மணி ஆனோன்னா எப்போ போல அவங்க 3 பேரும் உட்காந்து அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லிக்யூடை பாத்திரத்தில் ஊற்றின 3 பேரும் அவங்க பொண்டாட்டியோட முடி எடுக்கிறது கண்டிப்பாக போகிறாங்க. ஆனால் போகிறப்ப கூட தெரியாமல் பயந்து தான் போகிறாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு முடியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுக்கவும் செஞ்சுறாங்க. வெட்டி எடுத்த முடியை அந்த பாத்திரத்தில் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கவும் இல்லை. நான் ஃப்ரெண்டில் ஒருத்தவன் ஏன்னா ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த லிக்யூடை அந்த கிணத்துலேருந்து தூக்கி போட்டுரும். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிணத்துலேருந்து புகையாக வருது. இப்படி ஒவ்வொருத்தையும் வீட்லேயும் அந்த பாத்திரத்துலேருந்து புகையாக வருது. இப்படி புகை வரதை கூட கண்டுக்காமல் ஒய்ஃபெல்லாம் அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அந்த புகையெல்லாம் அவங்க ஒய்ஃப் மேலே பட்டு அவங்க ஒய்ஃப் மேலே எந்த பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க. அது யாருன்னா இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வயசானவங்க தான். பேயா வந்து இந்த நாடகத்தை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் வீட்டிலலாம் அந்த வயசானவங்க இறந்துருக்காங்களோ அவங்க வீட்டிலலாம் இந்த பேய் பிரச்சனை இருக்குது.